ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருச்செந்தூர். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பிளான் பண்ணி இந்த வருஷம் தான் எங்களாலே போக முடிஞ்சது. இதுதான் வந்து சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க. இந்த தெரு வழியாக தான் நம்ம கோயிலுக்கே போகணும். இந்த தெருவில் நிறைய மடங்கள் இருக்குது. இன்கேஸ் ரூமோ லாட்ஜோ கிடைக்கலனா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபீஸும் கம்மி தான். இறைவனை தரிசிப்பதற்கு முன்னாடி நம்ம கடற்கரையில் குளிக்கணும். அப்புறம் நாழி கிணற்றுலையும் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம புத்தாடை அணிஞ்சிட்டு தான் போய் இறைவனை தரிசிக்க போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிக்கிறாங்க. நாங்களும் இங்கே தான் குளித்தோம். எல்லாருமே குளிச்சுட்டு நாழி கிணற்று வரிசையில் போய் நின்றுக்கிட்டோம். இந்த கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நாழி கிணற்றுக்கான வரிசை. அங்கே தான் எல்லாருமே வந்து வரிசையில் நின்று தான் நாழி கிணற்றுலேயே வந்து குளிக்கணும். முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த விநாயகரை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் தூண்டுகை விநாயகர் கோயில். நம்மளோட வேண்டுதலை இவர் தான் முருகப்பெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதாக சொல்கிறாங்க. இங்கே கோவில் நிர்வாகம் நமக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இலவச குடிநீர் பந்தல், இலவச கழிப்பறை மற்றும் பாதுகாப்பு பெட்டக வசதி, இந்த மாதிரி வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. இறைவனை தரிசிப்பதற்கு 2 வரிசைகள் இருக்குது. ஒன்று பொது தரிசன வரிசை, இன்னொன்று பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சிறப்பு கட்டண வரிசை. இந்த வரிசையில் நின்று நம்ம இறைவனை கண்டு வரலாம். இறைவனை தரிசித்து விட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வள்ளி குகை கோவிலையும் மற்றும் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிப்பதும் மிக சிறப்பு. வருகிற ஜூலை 14ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மையாரும் சொக்கநாதரும் 13ஆம் தேதி மாலை திருப்பரங்குன்றம் செல்வதால் 14ஆம் தேதி மதுரை கோவில் நடை அடைப்பு. அடுத்து வரும் ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.